This award has been presented to Mr. V. Vishwas for his outstanding performance in Cameron House of Students Startup. Congratulations, Vishwas. You have done a wonderful job. Your hard work, the ethical way of the company is appreciable. Thank you. Dear colleagues, all of you know that Mr. Vishwas today has got an award in our company because of his hard work and consistency and being disciplined. So I request all of you to understand this and keep it up. And all of you follow the footprints of Mr. Vishwas and show the consistent and disciplined behavior in the company. So I hope all of you remember this. Congratulations once again, Vishwas. I'm going off station on some official work. So hereafter we have to take care of all the office work till I come back. So please take the charge from today hours. Sit here. Okay, now. Yeah, I'm happy to announce that I have arranged for us to get together. All of you will join us. Okay, man. Have a good day. Enjoy the company. Hey, congrats, macha. Full kushi. கேள்விப்பட்டேன் மேனேஜர் ஐட்டியாமே தேங்க்ஸ் மச்சான். இப்போதான் நினச்சேன் ஃபோன் பண்ணிட்டு அதுக்குள்ள 100 ஆயிடுச்சு அவனுக்கு. அதான் அன்றைக்கே சொன்னால மச்சான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போன்ட்டு. அதுதான்டா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பைத்தியம். பெஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் விட்டு தந்து நீ வர, ட்ரீட் தர, ஃபன் பண்ணுறோம், கொண்டாடுறோம். அவ்வளோதானடா, பண்ணிட்டா போச்சு. வா, உனக்கு இல்லாததா? சரி சரி மச்சான் மச்சான், ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். சரி சரி ஓகே. தேங்க்யூ. நீ வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை நீங்கள் போங்க, நான் அதெல்லாம் எடுத்து வரேன். மறக்காம வீடியோ அனுப்பிச்சிருங்க.
என்னாச்சு? ஏன் தனியா நின்று இருக்க? நெக்ஸ்ட் வீக் 12th போர்ட் எக்ஸாம்ஸ் வருதுல்ல, அதான்டா. ஏய் போய் சொல்லாத. வேற ஏதோ விஷயம் மறைச்சு நிக்கல என்கிட்ட இருந்து. அவதான்டா ப்ரப்போஸ் பண்ணேன். அவர் அனாதைன்னு விட்டு போயிட்டா. எனக்கு அப்பா அம்மா இல்லையா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யார் நம்புறதுனே தெரிலடா. சரிடா அதெல்லாம் விட்டு தள்ளு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ப்ராமிஸாக சொல்கிறேன் பாரு, நீ ஜெயிப்ப. அது ஃபர்ஸ்ட் கால் என்னதான் இருக்கும். இப்போதான் நம்புறேன். எப்போவுமே என் கூடயே இருந்தான். ஜெயிப்பேன். சரிடா எப்படா? சரி எனக்கு போய் படிக்கணும். நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் எக்ஸாம்க்கு. எக்ஸாம் நான் கேட்டான்னு சொல்லு. சரிடா மச்சான், உஷாரு, பார்த்து போ. எதுக்கு வருதுன்னு இந்த மாதிரி? சரி அங்க எதுக்கு இந்த மாதிரி வருதுன்னு அண்ணா முடியலண்ணா. என்னாச்சுனா என்னால படிக்க முடியலண்ணா. போர்ட்ஸ் எக்ஸாம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியலண்ணா. யார படிக்க முடியும்? சரி சரி, இப்ப யார் என்ன பண்ணிட்டா? இப்ப யார் என்ன பண்ணிட்டா? இது அல்லாத இரு. எல்லாரும் என்ன பாரு. சரி சரி, யார் என்ன பண்ணிட்டா? சரி அழுகுறாது, அழுகுறாது. நான் எக்ஸாம்ஸ் எப்படி பாஸ் பண்ணுவேன்னு தெரியல. யாருக்கு என்னென்ன துரோகம் பண்ணேன்? நான் மட்டும் ஏன்னா இப்படி இருக்கேன்? எல்லாரும் என்னாலும் படிக்க முடியாதா? ஒரு வேலை என்னால் பார்க்க முடியாதா? வாழ்க்கையில் எனக்கும் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஏன் என்ன நான் ஏன் தொலைக்கிறேன்? ஏன் நான் இப்படி இருக்கேன்? ஆகணும், நான் ஜெயிக்கணும். போர்ட்ஸை நான் ஃபேஸ் பண்ணணும். அப்பா அம்மா உன்னை நம்பி என்னை விட்டு போயிருக்காங்க. நான் அதை காப்பாற்றணும். முடியுமா என்னால? சொல்ல முடியுமா என்னால? சரி வா வா, அதாவது வா. இதெல்லாம் அழுகுறாது. சொல்லு, இப்ப தெளிவா சொல்லு. பாருங்க என்னாச்சு? யாருங்கிற பாரு, இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லு. யாருங்கிற என்ன பண்ணா? சரி பட் என்னை பார்த்து பேசு. எது இருந்தாலும் பார்த்து பேசு. பொண்ணா? சரி நீ சொல்லு, யாரும் பொண்ணு? நான் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டேனா, ஏதோ இஷ்டப்பட்டு போய் சொன்னேன். ஆனால் அவன் என்ன அனாதான் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி போயிட்டானா. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்கண்ணா. அவ்வளவுதான விஷயம். சரி இரு ஒரு நிமிஷம். நான் என்னண்ணா இது? உன்னோட சொல்யூஷன் தான், வேற என்ன?
இப்போ ஏன் எனக்கு சம்மந்தமெல்லாம் ஏதோ எடுத்து வந்து? இது உன்னோட தான். ஆமா. உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்தணும் இது? என் ஸ்கூல் டேஸ். இதுதான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சர்டிஃபிகேட்ஸ் நீ சம்பாரிச்சது. இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் உன்னோட ப்ரூஃப் நீ உன்னோட கடந்த காலத்துல எப்படி இருக்கன்னு. இத நீ தானே சம்பாரிச்ச? இத நீ தானே ஜெயிச்ச? பின்ன ஒரு சின்ன எக்ஸாம்க்காக எதுக்காக நீ இவ்ளோ கோச்சுக்கிற? எதுக்காக நீ இவ்ளோ வருத்தப்படுற? இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்டா. நானும் கடந்து வந்திருக்கேன். ஓகே? இன்னும் வாழ்க்கையில எவ்வளோ போறது இருக்குது. அது இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஃபியூச்சர் நம்ம கையில இல்ல. ஆனா நீ இப்ப என்ன செய்ய போன்றது தான் உன்னோட ஃபியூச்சர். சரியா? இது ஏன் நான் சொல்றேன்னா, நானும் இந்த ஸ்டேஜ் கடந்து வந்திருக்கேன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஹேய்! ஆமா உனக்கு ஒண்ணு குடுக்க மறந்துட்டேன். என்னடா அது? இந்தா. இது என்ன? பிரிச்சு பாரு. சொல்லு. பிரிச்சு பாரு. ஃபோட்டோ ஃப்ரேம்? பாரு, பாரு. இது அப்பா அம்மா கடைசியா இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குடுத்தது. ஓகே? இது எங்க போனாலும் உன்னை பாதுகாக்கும். எப்படியாப்பட்ட சுவரா இருந்தாலும் திஸ் வில் புரொடெக்ட் யூ. ஓகே? ஹேய்! அம்மா என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்றேன் பாரு.